ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 47 ஏக்கர் லேண்டை தான் பார்க்க போகிறோம். இந்த 47 ஏக்கர் லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாகர்கோவில் டு திருநெல்வேலி போகிற வழியில் நாங்குநேரி, அதாவது நாங்குநேரி தாலுக்காவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்குநேரி டோல்கேட். இந்த டோல்கேட்டு தாண்டி வர டைமில் நம்மளுக்கு ஒரு ரயில்வே கிராசிங் வரும். இந்த ரயில்வே கிராசிங் பண்ண பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தாச்சுன்னா இந்த லேண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த லேண்டு முன்னால் ரோடு, முன்னால் இதுன்னா அரசாங்க ரோடு தான். இதில் வந்து பஸ்ஸும் போகக்கூடிய ரோடு தான் இருக்குது. இந்த மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் குண்டு தோண்டி போட்டிருக்காங்க. இந்த குண்டு தோண்டியில் எடுத்த மண்ணை பார்த்தீங்கன்னா ரத்த கலரில் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு மண் தான். ஸோ இந்த பில்டிங்கை நம்ம லேண்டில் தான் இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இதில் விவசாயம் நடந்துருந்த பூமி தான். ஸோ இப்போ விவசாயம் இல்லாமல் காலி இடமா தான் போட்டிருக்காங்க. இந்த பில்டிங் அதுக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள். இப்போ அதை வந்து ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி, அதாவது ஓனர்ஸ் வந்தால் போனால் தங்குற மாதிரி அவங்க ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு தார் ரோடு, அதாவது நம்ம லேண்டுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு தான். லேண்டுக்கு பின்னாலே வந்து உங்களுக்கு வி ஷேப்பில் உங்களுக்கு தார் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடும் ரோடு கொண்ட ஒரு அழகான ஒரு லேண்டு தான் பார்க்குறீங்க. இந்த லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க சில மரங்கள் வந்து விவசாயம் பண்ண இடம் தான். ஸோ இப்போதைக்கு சேலுக்கு வந்திருக்குது, காலி இடமா தான் இப்போ இருக்குது. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ் அமைக்கிறதுக்கோ இல்லை கம்பெனி அமைக்கிறதுக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி லேஅவுட் போடுறதுக்கோ இப்படி இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் ஏற்ற இடம் தான். காரணம் பார்த்தீங்கன்னா ரத்த கலரில் உள்ள ஒரு மண், அதாவது நல்ல செழிப்பு நல்ல வளமிக்க ஒரு மண் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இந்த லேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 ஏக்கருக்கும் கையெழுத்துன்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு 3 கையெழுத்து தான். அதாவது ஒரு அப்பா 2 பசங்க அப்படின்னு பார்த்து உங்களுக்கு மொத்தம் 3 கையெழுத்தில் இந்த லேண்டு முடிஞ்சிடும் பாருங்கள். இந்த லேண்டுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சென்ட் 15,000. அதாவது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நல்ல செழிப்பான ஒரு மாவட்டம் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு சென்ட்டுக்கு 15,000 கேட்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபா கேட்குறாங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரண்டேஜை நான் காணிக்கிறேன். ஒரு சைடு ஃப்ரண்டேஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோமீட்ரு வரும். ஸோ அந்த ஃப்ரண்டேஜ் தான் காணிச்ச பிறகு பார்த்திங்கன்னா நேராக அடுத்த ரோட்டில் ஜாயிண்ட் ஆகும். அதாவது இந்த ரோடு நம்ம போகிறோம், இதுலேருந்து இடது கை பக்கம் நம்மளுக்கு இன்னொரு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அந்த ரோட்லேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 2 சைடும் நம்ம லேண்டுக்கு 2 சைடுமே ரோடு தான், 2 சைட்லேயுமே உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் விழும். இது எல்லாமே நம்மளுடைய லேண்டோடைய ஃப்ரண்டேஜ் தான் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இடது பக்கமாக இன்னொரு ரோடு கட் ஆகுது பார்க்குறீங்க. இந்த ரோடும் நம்ம லேண்டுக்குள்ளே தான் வருது. அதாவது இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் வரும். வி ஷேப்பில் வந்து பின்ன விரியும் பார்க்குறீங்க. பாருங்கள், இதுவும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தாச்சுன்னா ஒரு 800 அடி ஃப்ரண்டேஜை கொண்ட ஒரு அழகான ஒரு லேண்டு தான். இதில் நீங்கள் வந்து ஸ்கூல் கட்டலாம். அதாவது நல்ல விசாலமாக நல்ல 47 ஏக்கர்லாம் அழகாக பெரிய ஸ்கூலும் அண்டு காலேஜ் சேர்த்து கட்டலாம். இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் உள்ள ஹாஸ்பிட்டல் கட்டலாம். இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனிஸோ இல்லை ஃபேக்ட்ரிஸோ இல்லை டிடிசிபியோ அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா சின்னதாட்டு உங்களுக்கு ஒரு சோலார் சிஸ்டம் அமைக்கலாம், இல்லைனா விண்டு ஃபார்ம் அமைக்கலாம். எல்லா ஆல் பர்பஸுக்கும் இது வந்துட்டு செட் ஆகக்கூடிய ஒரு அழகான ஒரு லேண்டு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்ட்டுக்கு 15,000 ரூபா, ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சி நீங்கள் வாங்குற பட்சத்தில் கொஞ்சம் விலை குறைச்சி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ஃபுல்லாக நல்ல வளமான ரத்த கலரில் உள்ள மண் தான். பாருங்கள் இந்த ரோடு சைட்லலாம் கொண்டு தோண்டி அதில் வந்து நிரப்பியிருக்காங்க. அந்த மண்ணை பாருங்கள், நல்ல ரத்த கலரில் உள்ள மண் தான் இந்த ஏரியாவில் உள்ள மண். நான் காணிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் தான். நம்ம லேண்டோட ஃப்ரண்டேஜ் தான் காணிக்கிறேன். 2 சைடுமே நல்ல மிகப்பெரிய ஃப்ரண்டேஜை கொண்ட ஒரு லேண்டை தான் காணிக்கிறேன் பாருங்கள். நாங்குநேரி டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது பார்க்குறீங்க. டோல்கேட் முடிஞ்சவொடனே உங்களுக்கு ரயில்வே கிராசிங் முடிஞ்சவொடனே நம்ம லேண்டு ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் ரோடு வந்துருக்குது பார்க்குறீங்க.
அப்படிப்பட்ட இந்த அழகான 47 ஏக்கர் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.